So third question பாருங்க. A function f of x equal to 2x minus 5. Write down the values of f of 0, f of 7 and f of minus 3. Okay. So அப்ப இங்க இருக்கிற x க்கு பதிலா என்ன பண்ணணும் நம்ம? இங்க 0 போட்டா என்ன வரும்? x க்கு பதிலா 7 போட்டா என்ன வரும்? x க்கு பதிலா -3 போட்டா என்ன வரும்? அப்படின்றத 1 by 1 சப்ஸ்டிட் பண்ணிப்போம். ஓகே. சோ இது ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டினும் சிமிலர் தான். சோ ஃபோர்த் என்ன சொல்றாங்க பாருங்க. சஞ்சித் ஃபோர்த் கொஸ்டின் படிப்பா. Function T which maps temperature in degree Celsius into temperature in degree Fahrenheit is defined by T C 9C by 5 plus 32. அடுத்து கீழே படிங்க. Find T0, T28, T minus 10. The value of C which TC is equal to 212. ஓகே. என்ன சொல்றாங்க சஞ்சித் கொஸ்டின்ல? ஃபாரன்ஹீட் செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நாம இதெல்லாம் அப்ளை பண்ண ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் ஆயிரும் சார். ஓகே. சோ இப்போ அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா the function t கொடுத்திருக்காங்க. அந்த t வந்து டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் இன்டு டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது என்னது? x is equal to c equal to 0, c equal to 28, அடுத்து c equal to -10, அடுத்து வேல்யூ ஆஃப் c கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூ ஆஃப் c சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு என்ன வருதுன்றதை செக் பண்ணலாம். ஓகே. லிசன் பண்ணுங்க. கணேஷ்கா இன்னைக்கு எங்கப்பா 9th கிளாஸ் இருக்கு? இன்னைக்கு எது ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? the function f of t is equal to so t of c equal to 9c by 5 plus 32. ஓகே. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலா 0. ஸோ t of 0 சப்ஸ்டிட் பண்ண என்ன? அடுத்து c க்கு பதிலா 28. அடுத்து t க்கு பதிலா -10. ஸோ t of -10. அடுத்து the value of c when t of c equal to 212. ஸோ ஃபைனல் நமக்கு என்னது? ஸோ t of c ஓட வேல்யூ -212 தான் என்ன வரும் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். முதல்ல இப்போ எக்ஸுக்கு பதிலா 0 போட்டோம். எக்ஸுக்கு பதிலா 0 போட்டோம்னா என்ன வரும்? சிக்கு பதிலா 0. அப்ப 9 into 0 plus 5 divided by 5 plus 32. அப்ப இது 0 ஆயிடும். இங்க 32. அப்புறம் 28. So 9 into 28 divided by 5 plus 32. அடுத்து 9 into -10 divided by 5 plus 32. இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. 1 by 1 முதல்ல. தயா செகண்ட் ரோமனோட ஆன்சர் என்ன வருது சொல்லு தயா. மல்டிப்ளை பண்ணி. So multiply பண்ணும்போது so 252 by 5 plus 32. So அப்போ இங்கே டிவைட் பண்ணீங்கன்னா 550.4 plus 32. So ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 82.4. So இது t of 28. ஓகே. அடுத்து t of -10. So t of -10. ரியா என்ன வரும் ரியா? சிம்ப்ளை பண்ணா t of -10 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. First value of t of c is equal to 212. ரியா ஃபைன் பண்ணியாச்சா? ஆடியோ கேட்கல ரியா உங்களுக்கு? ஆடியோ ஆன்ல இருக்கு, கேட்கலப்பா. தாரணி ஓகே சார். சொல்லுப்பா. -90 by 5 by 32 வரும். -90 by 5 by 32. -90 by 5 equal to 18 plus 32. -18 plus 32. ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. 50 -50. கரெக்டா பாருங்க. மைனஸ் மைனஸ் சேமா இருந்தாதான் பிளஸ் +32 -18 ஆட் பண்ணணும்.
Negative plus 32. Plus 32 minus 18 ரியா என்ன வரும்? 12. சப்ட்ராக்ஷன் தப்பா சொல்றீங்களே. 14. 14. So 32 minus 18 is equal to 14. இதாப்பா. அடுத்து லாஸ்டா வந்து வேல்யூ ஆஃப் டி ஆஃப் சி 12 கொடுத்துட்டாங்க. அப்ப டி ஆஃப் சி 12 அப்படின்னா இந்த டி ஆஃப் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 9c by 5 plus 32. ஸோ 9c by 5 plus 32 அதோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க. ஸோ ஈக்குவல் டு 12. ஓகே. ஸோ இப்போ இந்த சியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஸோ இந்த 32 ரைட் சைட்ல கொண்டு வாங்க. ஸோ 212 மைனஸ் 32. ஓகே. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 9c by 5 equal to, so 2 minus 2 0, so 11 minus 3 8, again remaining. Okay. So இப்போ 9c by 5 is equal to 180 னா, so அப்போ 9c c is equal to கண்டுபிடிக்கணும். அப்போ c is equal to 180. so இந்த 9 by 5 ரைட் சைடில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும்? 5 by 9 வரும். ஓகே. ஸோ 5 by 9 வந்தா சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 9 and 180 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 9s are 9, 2 90s are 180. ஓகே. ஸோ அப்போ c is equal to என்ன வந்துடும்? 100. ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் c என்னது? equal to 100. புரியுதாப்பா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க ஆன்சர். ஸோ நமக்கு டொமைன்னா என்ன, ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ டொமைன்னா என்னது? நம்ம கொடுக்குற இன்புட் அப்படின்றது தான் நமக்கு டொமைன். ஸோ அதோட அவுட்புட் என்ன அப்படின்றது நமக்கு என்னது? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஓகே. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 2 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3x கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட ரேஞ்ச் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 5th கொஸ்டின். So first one letter. So f of x equal to 2 minus 3x. Okay. So இப்போ இதான் நம்ம y. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x ஓட வேல்யூ என்ன, y ஓட வேல்யூ அப்படி என்னன்றது கண்டுபிடிக்கணும். Okay. So y is equal to f of x. So let y is equal to f of x equal to 2 minus 3x. Okay. So அப்போ y is equal to உங்களுக்கு என்னது? 2 minus 3x. அப்போ இது லெஃப்ட் சைடில் வரும்போது என்ன ஆயிடும்? So 3x is equal to 2 plus y right side lo vanda minus. Okay. So appo x is equal to enadhu 2 minus y divided by x equal to 2 minus y divided by 3. Okay. So இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x வந்து greater than 0. இப்போ x வந்து 0 விட அதிகமா இருக்கும். இப்போ x 0 விட அதிகமா இருக்கும்னா அப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நமக்கு என்னது? So x is equal to the value 0 விட அதிகமா இருக்கும். So given, so x greater than 0. That means 2 minus y divided by 3 greater than 0. Okay. So அப்போ 2 minus y. So right side ல வந்தா 3 into 0, 0. Okay. So இப்போ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம். எப்பயுமே நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட இன்இக்வாலிட்டி உங்களுக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். தட் மீன்ஸ் இப்போ இந்த இடத்துல 2 minus y greater than 0 இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் சிம்பிள் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கிறது நெகட்டிவ் சிம்பிளா மாறும். ஓகே. ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் வரும்போது ஸோ -2 பிளஸ் ஒய் ஸோ லெஸ் தென் 0. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பிளஸ் ஒய் இருக்கு. ஸோ -2 பிளஸ் ஒய். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு என்னது? ஸோ -2 ரைட் சைடில் வந்தா +2. ஸோ ஒய் லெஸ் தென் 2. அப்போ ரேஞ்ச் என்ன வரும் உங்களுக்கு?
So range is equal to range equal to minus infinity ல இருந்து 2 வரைக்கும் சாரி பிளஸ் 2 வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி 2. இதை இப்படி எழுதலாம் ஆர் y such that y belongs to real number and y is time to இப்படி புரியுதா? என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ f of x is equal to x square plus 2. ஸோ அப்போ அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும்? y கண்டுபிடிக்கணும். ஸோ y is equal to ஸோ என்ன வரும்? x square plus 2x. அதுல இருந்து நம்ம என்ன வேல்யூ வருதுன்றத அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஸோ the question second one matter. So y is equal to f of x equal to x square plus 2. அப்போ y என்றது x square plus 2. இப்போ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? x கண்டுபிடிக்கணும். அப்போ x square is equal to y minus 2. லெஃப்ட் சைடு வந்து மைனஸ். ஓகே, அப்போ x is equal to என்ன வந்துடும்? ஸோ ரூட் ஆஃப் y minus 2. ஓகே, ஸோ எப்பயுமே ரூட்டுக்குள்ள இருக்கும்போது வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும்? 0 விட அதிகமாக இருக்கும். ஸோ minus 2 greater than 0. அப்போ minus 2 ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்னது? ஸோ plus 2. அப்போ range is equal to 2, infinity. ஸோ ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போகிறோம்னு ஏற்கனவே நம்ம சாப்டர் 1லேயே சொல்லியிருக்கோம். ஸோ எந்த வேல்யூ உங்களுக்கு இன்க்ளூடடோ அப்போ ப்ராக்கெட் மாதிரி க்ளோஸ்ட் போகணும். ஸோ எது இன்க்ளூடட் இல்லையோ அப்போ ஓப்பன் ப்ராக்கெட் இப்படி போகணும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ இன்க்ளூடட் அப்படின்னா ப்ராக்கெட் இப்படி வரும், வேல்யூ நாட் இன்க்ளூடட் அப்படின்னா இப்படி வரும். புரியுதா பாருங்க, நாட் பண்ணி. ஸோ மிஸ்லேனியஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? The relation f is defined by f of x equal to, so கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் என்னது? x square 0 less than or equal to x. so f ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்து g of x ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து தனித்தனியா என்ன பண்றாங்க? அதை சப்ஸ்டியூட் பண்ணி fன்றது ஃபங்க்ஷன் வரும், g is not a function அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ முதல்ல நமக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும். ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும். முதல்ல ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? தாரணி, என்ன மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன ஃபங்க்ஷன் தாரணி? ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு. என்னென்ன தாரணி? சீக்கிரம் சொல்லுங்கப்பா, பார்த்துட்டு இருக்காதீங்க. கிளாஸ் எடுத்து முன்னாடி 5 மினிட்ஸ் எடுத்து ரீகால் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். சஞ்சித், ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி கண்டிஷன் இருந்தா ஃபங்க்ஷன்ப்பா? இந்த எக்ஸசைஸே முடிச்சாச்சு, இன்னும் நீங்க சொல்லவே மாட்டீங்க. ரியா, என்ன கண்டிஷன் இருந்தா ஃபங்க்ஷன்ப்பா? எக்ஸாம்பிள் பார்த்தோம். Sir, all elements in set A should have at least one image in set B. அதுக்கப்புறம் all elements in set A should be paired with only one element in set B. ஓகே, டெய்லி எடுத்து ஆடியோ ஆஃப்லைன் இப்போ டெய்லி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ரீகால் பண்ணிட்டு வாங்கப்பா. கான்செப்ட் எடுத்து ஹோம்ஒர்க்லாம் போட்டுட்டு வாங்க. நீங்க சும்மா கிளாஸ் மட்டும் வந்து அட்டன் பண்ணிட்டதுனால கண்டிப்பா மேக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். மேக்ஸ்னா கண்டிப்பா டே பை டே ப்ராக்டிஸ் இருக்கும். ரெகுலராகவே அந்த கான்செப்ட் நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுனால நீங்க தாண்டி ப்ராக்டிஸ் ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும். நீங்க அப்படியே மூடி வச்சுட்டு திருப்பி அடுத்த கிளாஸ் தாண்டி ஓபன் பண்ணிட்டு கண்டினியூஸா அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னால மேக்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வராது. கண்டிப்பா டே பை டே நம்ம என்ன கான்செப்ட் நடத்துறோமோ ஒரு 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ப்ராக்டிஸ் இருக்கும். நானே போன கிளாஸ் அந்த கொஸ்டின் கொடுக்குறேன்னு சொன்னா விட்டுட்டு மறந்துட்டேன். ஸோ அது மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா கூட நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேளுங்க. 5 கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு சொல்ல அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அப்படியே பிளாங்கா வராதிங்க. ஏன்னா இப்போ 11th கான்செப்ட்ஸ் அப்படியே 12th வரும். புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் இல்லாம டெய்லியும் சில ஹையர் ஆர்டர் கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்று மெட்டீரியல் நீங்களே கூட வாங்கிக்கோங்க. ஒன்று ஆல் இன் ஒன்லயோ எம்டிஜிலையோ இல்லை அரிகண்ட் எக்ஸாம்பிளர்லையோ ஏதாவது ஒரு புக் வாங்கிட்டு புக் கொஸ்டின்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணும்போது முதல்ல புக் கொஸ்டின்ஸ் சர்வ் பண்ணும், சைமல்டேனியஸா 5 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும். நீங்க அப்படியே பிளாங்கா வர மாதிரி இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த வீக்ல லாஸ்ட் 2 கிளாஸஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் 3 பேர்கிட்ட கேட்டால் அமைதியாவே இருக்கீங்க. அப்புறம் எப்படி கான்செப்ட் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. நான் பாட்டு நடத்திட்டே இருக்கேன், நீங்க அந்த கான்செப்டை ரீகால் பண்ணாம வந்துட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கண்டினியூஷன் வரும். ஏன்னா இன்னையோட இந்த சாப்டரே முடிச்சிருவேன்.
பட் இப்போ வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு தெரியல, ரிலேஷன்ஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இப்போ யூஸ் ஆகும். இந்த சாப்டரோட நேமே ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான். முதல்ல நமக்கு ரிலேஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்ற பேசிக் கான்செப்ட் தெரியணும். நான் பாட்டு சாப்டர் முடிச்சுட்டு போயிட்டு நீங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம வந்தீங்கன்னா அப்புறம் என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க. ஸோ அதனால டெய்லியும் ஒரு ½ hour எடுத்து டச் வச்சுக்கிட்டே இருங்க ஸ்கூல். ஏன்னா இப்போ இருக்கிற டைம் தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். இதே இன்னொரு 6 months 7 months 12th சிலபஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ ஒர்க் கண்டிப்பா இதை விட அதிகமா இருக்கும். ஸோ அதனால கொடுக்குற ஒர்க் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. அது வேற என்ன புக் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி எங்கிட்டே வேற மெட்டீரியல் இருக்கு. நான் அந்த ஹோம்ஒர்க் அனுப்பலான் இருந்தேன், ஜஸ்ட் அப்படியே வேற ஒர்க்ல பிஸியா இருக்கும்போது மறந்துட்டேன். ஸோ அப்படியே அனுப்பிட்டு நான் சொல்லிட்டு அனுப்பாமட்டு இருந்தேன்னா கூட என்கிட்ட ரிமைண்டர் மெசேஜ் அனுப்புங்க. நான் மெட்டீரியல் வேற மெட்டீரியல் இருக்கு, நான் போஸ்ட் பண்ணுவேன். அதில் இருக்கிறது கூட ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. சரி, ஓகே. ஸோ லிசன் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது எஃப் வந்து ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அடுத்து ஜி வந்து என்னது, நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியா எடுத்து எழுதுங்க. ஸோ மிஸ்லேனியஸ் So first question, f of x is equal to x square 0 less than or equal to x less than or equal to 3. அடுத்து 3x 3 less than or equal to x less than or equal to 10. So இது f of x. ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின்ல நம்ம எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கொடுக்குற f of x வந்து இது ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சாதானே நீங்க ஃபங்க்ஷனா நாட் ஏ ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ முதல்ல ஃபங்க்ஷன்னா என்னது, எவ்ரி எலமெண்ட் இன் ஏ ஷுட் ஹாவ் இமேஜ் இன் பி. ஸோ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், எவ்ரி எலமெண்ட் இன் ஏ ஹாவ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் பி. ஓகே. ஸோ எல்லா எலமெண்ட் இன் ஏல இருக்கணும், ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்னொன்னா எவ்ரி எலமெண்ட் இன் ஏ எல்லா கண்டிஷன் இருக்கிறதும் சாட்டிஸ்ஃபை யாருக்கா அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சாட்டிஸ்ஃபை இருக்கான்றது பார்க்கணும், செகண்ட் கண்டிஷன். ஓகே. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ எது எது உங்களுக்கு கண்டினியூ ஆகுதுன்றது பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த இடத்துல எனக்கு எக்ஸோட வேல்யூ இங்கேயும் 3 வருது, ஸோ இங்கேயும் 3 வருது. ஏன் நான் பர்டிகுலரா 3 மட்டும் வச்சு செக் பண்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கண்டிஷன் என்னது, ஃபங்க்ஷனுக்கு எவ்ரி எலமெண்ட் இன் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு இமேஜ் இருக்கும். செகண்ட் கண்டிஷன், ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும், ஒரே ஒரு இமேஜ் இருக்கணும். ஸோ இங்கேயும் ஒரு இமேஜ் இங்கேயும் ஒரு இமேஜ் இருக்கணும். ஏல இருக்கிறதுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. அப்போ சேம் நம்பர் இருக்கிறத வச்சு நம்ம ஈஸியா செக் பண்ணி பார்த்தோம்னா அது ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாதான்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு நான் 3 எடுக்கிறேன். ஓகே. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ ஃபங்க்ஷன் என்னது, ஸோ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ அடுத்து என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ இங்கேயும் 3 வருது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு 3 விட அதிகமா கம்மியா இருக்கும், 3 விட அதிகமா இருக்கும். அப்ப இங்கேயும் எக்ஸ் ஈக்குவல் டு 3 வருது. அப்ப எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு, எக்ஸுக்கு பதில ஸோ 3 போங்க ஈக்குவல் டு 9. இப்போ இந்த ஃபங்க்ஷன்லயும் பாத்தீங்கன்னா 3 இருக்கு, இங்க இருக்கிற ஃபங்க்ஷன்லயும் பார்த்தாலையும் 3 இருக்கு. ரெண்டு ஃபங்க்ஷன்லயும் நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு என்னதான் கிடைக்குது, 9 தான் வரும். ஸோ ரெண்டு வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணாலும் எக்ஸுக்கு பதிலாக போடும்போது உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 தான் வரும். அப்போ ரெண்டுத்துலயும் உங்களுக்கு ஸோ ஈக்குவல் டு 9 அப்படின்னா therefore each and every point in domain f of x has unique image. ஸோ ஒவ்வொரு ரெண்டுத்துக்குமே யூனிக் இமேஜா இருக்கு. ஸோ எஃப் இஸ் என்னது, ஃபங்க்ஷன்.
ஓகே, ஸோ இங்க எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 9 தான் கிடைக்குது. ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் எனக்கு 9 தான் கிடைக்குது. இப்போ இதே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிறேன்னு பாருங்க. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஸோ 0 less than or equal to x less than or equal to 2. ஸோ இங்க 3x, ஸோ 2 less than or equal to x less than or equal to 10. ஓகே, ஸோ இப்போ at x equal to 2 சப்ஸ்டியூட் பண்றோம். at x equal to 2. ஸோ அப்போ x equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணா எங்க இருக்கு எனக்கு? ஸோ இங்கேயும் 2 இருக்கு, ஸோ இதுலயும் 2 இருக்கு. ஸோ அப்போ g of 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி இங்க g of x சப்ஸ்டியூட் பண்ணோம்னா at x equal to, இது வந்து g of x equal to x ஸ்கொயர். அடுத்து at x equal to 3 g of x. ஸோ இங்க g of x is equal to என்ன இருக்கு? சேம் 3x. அப்போ இங்க x equal to 2. அப்போ 3 into 2 equal to 6. அப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க. ஸோ நான் வந்து 2க்கு சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர், எக்ஸுக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 2க்கு சப்ஸ்டியூட் பண்ணாலும் 4 வருது, அதே 2க்கு சப்ஸ்டியூட் பண்ணாலும் 6 வருது. நம்ம என்ன சொல்றோம்? எவ்ரி எலமெண்ட் இன் ஏ ஷுட் ஹேவ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் பி. இப்போ எனக்கு 2க்கு வந்து 4ம் கிடைக்குது, அதே 2க்கு வந்து 6ம் கிடைக்குது. பட் எஃப் ஆஃப் எக்ஸ்ல அப்படி கிடையாது. ஸோ 3ல வந்து நான் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் 3xல சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு ரெண்டுமே என்னதான் வருது? ஸோ 9 தான் வருது. அப்போ யூனிக் இமேஜா இருக்கு. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 வருது, இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது c வருது. அப்ப 2ன்ற நம்பருக்கே எனக்கு எத்தனை இமேஜ் கிடைக்குது? 2 இமேஜ் கிடைக்குது. at x equal to 2 in domain have 2 images. Have 2 images in g of x. Okay, so அப்ப என்ன வந்துரும்? So g is not a function. Okay, புரியுதா பாருங்கப்பா, ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. ஏன் இது ஃபங்க்ஷன் சொல்றேன், ஏன் இது ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்றேன், புரியுதா பாருங்க. f of x, so x-க்கு பதிலா 1.1. so x-க்கு பதிலா 1.1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1.1 the whole square. so அப்போ second question. so f of 1 1.1. so அப்போ 1.1 the whole square. 1.1 the whole square என்னது? 1.21. அதே மாதிரி x-க்கு பதிலா 1 போட்டோம்னா so 1 square equal to 1. இப்போ இது ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். so f of 1.1 minus f of 1 divided by 1.1 minus 1. okay, so அப்ப இதோட ஆன்சர் 1.21 minus 1 divided by 0.1. so அப்ப 0.21 divided by 0.1. so இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா உங்களால டிவைட் பண்ண தெரிஞ்சதுன்னா பண்ணுங்க, இல்ல அப்படின்னா 2 டெசிமல்லையும் மூவ் பண்ணும். ஸோ 2 டெசிமல் மூவ் பண்ணா 21. அப்ப இங்கேயும் 2 டெசிமல் மூவ் பண்ணணும், இங்க இருக்கிறதே 1 தான். அப்போ ஒரு another டெசிமல் மூவ் பண்ணணும்னா ஒரு 0 ஆட் பண்ணுங்க. ஸோ அப்ப 21 divided by 10 equal to 2.1. ஆன்சர் வருதா பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. okay, so next third question. the third question, find the domain of the function. so find the domain of the function. எனக்கு கொடுத்திருக்கிற function f of x is equal to x square plus 2x plus 1 and x square minus 8x plus 12 கொடுத்திருக்காங்க. so இப்போ இந்த இடத்துல x square minus 8x plus 12 வந்து எனக்கு denominator 0 வரக்கூடாது. so denominator 0 வந்தது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன வந்துடும், உங்களுக்கு நாட் டிஃபைன் வந்துடும். அப்ப டினாமினேட்டர் 0 வராம அதோட டொமைன் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, so find the domain of the functions. Third question பாருங்க. so f of x is equal to x square plus 2x plus 1 by x square minus 8x plus 12. ஓகே, so நமக்கு என்ன வராது? டினாமினேட்டர் மட்டும் 0 வரக்கூடாது. x square minus 8x plus 12 not equal to 0. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா -8 வரணும். ஸோ அப்போ x minus 6
x minus 2. So not equal to 0. அப்போ x minus 6 not equal to 0 1. அடுத்து x minus 2 not equal to 0. அப்போ right side வந்ததுன்னா x not equal to 6, x not equal. ஓகே, அப்போ x வந்து என்ன மட்டும் வராது, ஸோ 2 6 மட்டும் வராது. அப்போ அதோட டொமைன் என்ன வரும் உங்களுக்கு, ஸோ டொமைன் ஆர் மைனஸ் என்ன வராது, ஸோ 2 6 மட்டும் வராது. ஸோ ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 2 1 6. So question number 4, function f of x is equal to root of x minus 1 கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நமக்கு ரூட்டுக்குள்ள வர்ற வேல்யூ எப்பயுமே எப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், 0 விட அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். So question number 4. So f of x is equal to root of x minus 1. Okay, so root of x minus 1 நமக்கு ரூட் உள்ள இருக்கிற வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கும், greater than 0. x minus 1 greater than or equal to 0. அப்ப x greater than or equal to என்னது 1. x வந்து 1 விட அதிகமா இருக்கும். ஸோ x 1 விட அதிகமா இருக்கும்னா டில் எது வரைக்கும் வரும், நமக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். ஸோ டொமைன் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 டில் இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போ அதோட ரேஞ்ச் என்ன வரும் பாருங்க. ஸோ ரேஞ்ச், ஸோ y is equal to f of x root of x minus 1. ஓகே, ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஸோ y ஸ்கொயர் equal to x minus 1. Okay, so y square equal to x minus 1 ஒரு வேல்யூவை x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ என்ன வருது அப்படின்றத பாருங்க. x equal to எடுத்தீங்கன்னா அப்போ x is equal to y square plus 1. இப்போ x equal to நான் 1 எடுக்கிறேன். ஸோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ x equal to 1 எடுத்தா y square plus 1. ஸோ அப்போ y is equal to என்ன வந்துடும், 0 வந்துடும். ஓகே, ஸோ x 1 எடுத்தா ஸோ y என்னது 0. இதே x அடுத்து 2 எடுக்கிறேன். ஸோ x 2 எடுத்தா y ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 2 minus 1 1. ஓகே, ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னா y இஸ் ஈக்குவல் டு என்னது ரூட் 1. ஸோ ரூட் 1 எடுத்தீங்கனாலும் 1 தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து x ஈக்குவல் டு நான் 3 போடுறேன். ஸோ 3 போட்டேன் அப்படின்னா ஸோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 minus 1 2 வரும். ஓகே, அப்போ y இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 வரும். அப்போ ரேஞ்ச் வந்து நான் டொமைனோட வேல்யூ 1 2 3 4 லைனா கொடுக்கும்போது எனக்கு ரேஞ்ச் என்ன, இதுதான் டொமைன். இந்த டொமைன் வேல்யூ ஏன்னா அவங்க டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்கறாங்க. அப்போ டொமைன் வேல்யூ 1, இன்ஃபினிட்டி. ரேஞ்ச் எதுல இருந்து ஆரம்பிக்குது, 0ல இருந்து ஆரம்பிக்குது. 0ல இருந்து எது வரைக்கும் போகும், கண்டினியூஸா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நான் x ஈக்குவல் டு 3 போட்டேன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 வரும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2 ஏன்னா y ஸ்கொயர் தான் கிடைக்குது. அப்போ கண்டிப்பா பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். அடுத்து x ஈக்குவல் டு 4 போட்டோம் அப்படின்னா ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 4 minus 1 இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர். அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 வரும். அப்போ கண்டினியூஸா ரேஞ்ச் என்ன போகும், 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு. ஸோ இந்த இன்ஃபினிட்டி ப்ராக்கெட் இப்படி போடும். புரியுதா பாருங்க, இதை டவுட் இருக்கா பாருங்க, டவுட் இருந்தா ஆடியோ. So f of x is equal to x comma x square by 1 plus x square. Okay, so x y so ரெண்டு எடுத்துக்கிறோம். So அதை வச்சு ஃபைண்ட் பண்ணுறோம். So f of x is equal to x comma x square by 1 plus x square. So x belongs to r. Okay, so இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் x, செகண்ட் ஃபங்க்ஷன் y. So இப்போ இதுதான் y. So y is equal to நம்ம இதில் கண்டுபிடிக்கும். Let
y is equal to x square by 1 plus x square. Okay. So இங்க என்ன இருக்கு x square by 1 plus x square. So இப்போ for example நான் இப்போ இந்த வேல்யூ எடுக்கிறேன் y is equal to x square by 1 plus x square. நான் இப்போ x க்கு பதிலா in case நான் ஒரு example 1 ன்னு போடுறேன். So 1 divided by 1 plus 1. 1 square 1. So 1 divided by 2 என்ன வந்துடும் 0.5. Okay. So இப்போ இதுல x is equal to 2 போடுறேன். So 2 square. So x is equal to 2 square divided by 1 plus 2 square. So 4 divided by 5. ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த வேல்யூ எடுத்து நீங்க போட்டாலும் இது எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். என்ன ரீசன்? ஏன்னா நியூமரேட்டர்லயும் நான் ஸ்கொயர் பண்றேன், டினாமினேட்டர்ல என்ன பண்றேன் ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்றேன். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம தானே? ஸோ ஏன்னா நியூமரேட்டர்ல ஸ்கொயர் பண்றேன் பாசிட்டிவ், டினாமினேட்டர்லயும் ஸ்கொயர் பண்றேன், கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ சம்திங் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் கண்டிப்பா எந்த வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணாலும் கிடைக்கும். ஓகே, அப்ப கண்டிப்பா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 0 விட அதிகமா தான் இருக்கும். ஆமா தானே? ஏன்னா சப்ஸ்டியூட் பண்றது நமக்கு எழுது ஸ்கொயர் வேல்யூ பண்றதுனால பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஓகே, ஆர் இன்னொரு கண்டிஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 விட கம்மியா தான் இருக்கும். ஏன் 1 விட கம்மியா இருக்கும்? அதுக்கு ஒரு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, இங்க நான் நியூமரேட்டர்ல ஒரு வேல்யூ ஸ்கொயர் பண்றேன், டினாமினேட்டர்லயும் அதே வேல்யூ தான் கீழே போடுறேன், கூட என்ன மட்டும் ஆட் பண்றேன் 1 ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு இங்க ஒரு வேல்யூ 8 கிடைக்குது, இந்த 8 கூட 1 ஆட் பண்றேன் 9. இதே ஃபார் எக்ஸாம்பிள் 9 கூட 10. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வேல்யூ 10 வருது, 10 டிவைடட் பை 11. ஸோ இது எந்த வேல்யூ நான் போட்டாலும் இங்க இருக்கிற வேல்யூ இதை விட 1 ஆட் பண்றேன். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது கண்டிப்பா நான் எந்த வேல்யூ போட்டாலும், அது எவ்வளவு பெரிய பிக்கர் வேல்யூ போட்டாலும் எனக்கு கண்டிப்பா எப்படிதான் வரும் 1 விட கம்மியா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 400 வருது, டிவைடட் பை 400 பிளஸ் 1 போட்டேன்னா 401. ஓகே, ஸோ நான் 2000 போட்டாலும் 2000 பை 2001 தான் வரும். அப்ப கண்டிப்பா அந்த எல்லா வேல்யூவும் என்னதான் வரும் உங்களுக்கு 1 விட கம்மியா தான் வரும். ஓகே, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? எந்த வேல்யூ எடுத்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா 1 0 விட அதிகமா வரும். அதே மாதிரி நான் எவ்வளவு பெரிய வேல்யூ எடுத்து போட்டாலும் 2000 5000 எடுத்து போட்டாலும் 5000 டிவைடட் பை 5001 அது 1 விட கம்மியா தான் வரும். ஸோ அப்ப கண்டிப்பா இந்த ஒய்யோட வேல்யூ கண்டிப்பா பாசிட்டிவ் தான் கிடைக்கும். பட் ரேஞ்ச் எதுல இருந்து இது வரைக்கும் வரும்? கண்டிப்பா 0ல இருந்து 1 தான் வரும். ஸோ y இஸ் பாசிட்டிவ் ஃபார் all values of x. ஓகே, அப்போ ரேஞ்ச் ஆஃப் y எதுல இருந்து எது வரைக்கும் வரும்? 0 to 1. Zero less than or equal to y less than 1 or 0, இதான் ரேஞ்ச். புரியுதா? பாருங்க, இதை டவுட் இருக்கா பாருங்க.